எது மாமாவா? விஜி விஜி பார்த்து வாங்க. என் பாதை வாழ்ந்து வாழ்ந்து போகுது. சப்பா, யாருக்கும் தெரியாமல் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு. யாராவது பார்த்துருந்தா என்ன ஆயிருந்திருக்கோம்? இவங்க பேசுகிறத பார்த்தாலே ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? வீட்டில் கொண்டு போய் விட்டுருவோமா? வேணாம் வேணாம், அவங்க வீட்டுக்கு போனால் ஏதாச்சும் நினச்சிக்குவாங்க. விஜி விஜி, நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல? வீடா? யார் வீடு? எனக்கு வீடே கிடையாது, உனக்கு தெரியுமா? சப்பா, உங்களை யார் அதை குடிக்க சொன்னது? யாரு சொல்லணும்? இல்ல யாரு சொல்லணும்? ஜூஸ் சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? உனக்கு குடிக்கவா? அங்க நிறைய இருக்கு, நம்ம போய் குடிக்கலாம். எனக்கு தூக்கமா வருது. விக்கி, நான் இங்கே தூங்குவா? இது என் வீடு தானே. ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ ஸோ மச். உனக்கு ஏன் என்ன பிடிக்கவே மாட்டுது? என்ன வேணான்னு சொன்னதானே நீ? விஜி, இங்க பாரு, இங்க பாரு. பார்க்க மாட்டேன், நான் உன்னை பார்க்கவே மாட்டேன். ஐ ஹேட் யூ. பட் ஐ லவ் யூ. உன் லவ் யூவை கொண்டு போய் குப்பையில போடு. வேணாம், குப்பையிலலாம் போடாத, என்கிட்டயே கொடுத்துடு ப்ளீஸ். நானே வச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று தாண்டா பிடிக்கும், உன்னை மட்டும் தாண்டா பிடிக்கும். நிஜமாவா? நிஜமா? நான் உன்னை ப்ரூவ் பண்ணிட்டா? அது எப்படி? அழுவா, கிட்ட வாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அட வா. வாடா. ஐயோ, என்னவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? இல்லை, இது தப்பு. ஏதாவது விபரீதமாக ஆகிறதுக்குள்ள. ஆஹா. விஜி, எந்திரிச்சுக்காங்க, நான் இதோ வரேன். எங்க போறேன்னு விட்டு? நான் விட மாட்டேன், கட்டி பிடிச்சிக்குவேன், அப்புறமா முத்தம் கொடுப்பேன். ஐயோ விஜி, இதெல்லாம் தப்பு. இங்கே பாருங்க, வெளியில் நிறைய பேர் இருக்காங்க. யாராவது வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும். ப்ளீஸ். யாய் யாய், யாரும் வர மாட்டாங்க. அப்படியே வந்தா நான் பார்த்துக்கிறேன். விளங்கிடும். ஷோ, என்னை விட்டு போயிடாத, இல்லைன்னா நான் செத்துருவேன், புரியுதா? விக்கி, ஐ லவ் யூடா. என்னை விட்டு போயிடாத. போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன் விஜி, போக மாட்டேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க ரவி. ஃபங்க்ஷனுக்கு வந்த பொண்ணுங்களை எல்லாத்தையும் பார்த்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கண்டுக்கலைன்னா போதுமே. யாரு நீ? என்ன கண்டுக்காம இருந்த? பார்த்தேனே, போற இடம் பூரா என் பின்னாடியே வாரா. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட்டுறியா ரவி? இது சரியில்லை, இது சரியே இல்லை. என்ன சரியில்லை? சரி, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல, எல்லாரும் போயிட்டாங்க, வா போய் தூங்கலாம். அப்படியே
பேச்ச மாத்துங்க. டே ரவி. அப்பாடா, அம்மா வந்துட்டாங்க. என்னம்மா சொல்லுங்க. எங்கடா உங்க அக்காவை ஆளவே காணா? அத்தை, அண்ணி அப்பவே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாளா? என்கிட்ட சொல்லவே இல்லை. தெரியுங்க அத்தை, நீங்க வேலையா இருந்திருப்பீங்க, அதான் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. ஷோ, இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதோ. மாப்பிள்ள ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளேயும் கூட்டிட்டு போயிட்டா. என்னைக்காவது ஒரு நாள் தான் வாரா, உடனே கிளம்பிடுறா. டேய், உங்க அக்காட்ட பேசுனியா இல்லையா? அவளை ஓவரா பண்ணிட்டு இருக்காமா. பக்கத்துல போய் பேச போனாலே உடனே அவன் புருஷன் பின்னாடியே ஓடி போயிடுறா. அவட்ட எங்க நான் பேசுறது? சரி சரி, அப்பப்போ அவளுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு பேசுடா. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. ஆமா, விஜி கிளம்பிட்டாளா ராதா? விஜி அப்பவே வீட்டுக்கு போயிட்டா. சரி சரி, இந்த விக்கி பையனை எங்க ஆளையே காணா. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சா போதும், எல்லாம் எங்கெங்க போறீங்கன்னே தெரியலடா. எல்லாரும் அங்கங்க அங்கதான் இருக்கிறாங்க. நீங்க தான் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு கவனிக்க மாட்டேன்றீங்க. சரி, பாட்டி எங்க தூங்கிட்டாங்களா? பாட்டி தூங்கிட்டாங்கடா. சரி, நானும் போய் தூங்குறேன். நீங்களும் போய் முழிச்சிட்டு இருக்காம நேரத்துக்கு போய் தூங்குங்க. ராதா, காலையில் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேன், முடிஞ்சா போ, இல்லைன்னா விட்டுரு, சரியா? இன்னொரு நாள் போய்க்கலாம். இல்லத்த, கண்டிப்பாக நாளைக்கு கோயிலுக்கு போயே ஆகணும். மம்மி, அவ சொன்னா கேட்க மாட்டா. இந்த கோயில் விஷயத்துல என்னதான் உடம்பு டயர்டா இருந்தாலும் எந்திரிச்சு கிளம்பிடுவா என் பொண்டாட்டி. சரிடா, அப்படியே போகிறதா இருந்தால் நீ பார்த்து கூட்டிகிட்டு போ, சரியா? நான் போய் தூங்குறேன், நீங்களும் போய் தூங்குங்க. சரிங்க த. என்ன இது இவ்வளோ நேரம் ஆச்சு? ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு தானே சொன்னா சத்யா. அங்கே போய் இந்த பையன் என்ன கூத்து பண்ணி வச்சானே தெரியலையே. வந்தாங்களா இல்லையாடி? இன்னும் எவ்வளவு நேரம் தான் நான் வெயிட் பண்றது? இவர் வேற. அம்மா அம்மா. டேய், என்னடா என்னடா இன்னைக்கு குடிச்சிருக்கியா? ஆமா, நான் குடிச்சிருக்கேன். மம்மி மம்மி, பாத்தீங்களா? போன வீட்டில் ஒரு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கூட போடல, அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. இந்த அவமானத்தை தாங்க முடியல என்னால. பைத்தியக்காரா, சம்மந்தி வீட்டில் போய் குடிச்சிட்டு கேட்டது அவங்களுக்கு என்னடா நினைப்பாங்க? சத்யா, என்னமா இதெல்லாம்? நான் என்னத்த பண்ணுறது? வீட்டுக்குள்ளே வரும் பொழுதே குடிச்சிட்டு தான் வந்தார். அதுக்கப்புறம் அங்கே பார்ட்டியில் எனக்கு தெரியாமல் நிறைய டைம் குடிச்சிட்டாரு. அங்கே உள்ளவங்களுக்கு யாரும் தெரியக்கூடாதுன்னு சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். மம்மி, பசிக்குது, சாப்பாடு இருக்கா? விக்ரம் எந்திரிடா. பசிக்குது, பசி எடுக்குது. இன்னைக்கு குடிச்சிருக்கானா? இவ என்னைக்கு என் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாலோ என் வீடே நாசமா போச்சு, என் குடும்பமே நாசமா போச்சு. ஒரு வாரிசை பெத்து கொடுக்க வக்கில்ல, இப்ப என் பையனை குறை சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னாலதான் என் பையனுக்கு இந்த நிலைமை. எப்படி இருந்தா என் பையன்? ச்சே, இப்ப இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே. இன்னும் என்னெல்லாம் என் குடும்பத்தை செய்யறதுக்கு காத்திருக்க? போய் தொலைய வேண்டிதானே. என் குடும்பத்தை விட்டு நீ போனாதான் எங்களுக்கு நிம்மதியே. என்னங்க பேசுறீங்க? நம்ம பையன் குடிச்சதுக்கு அவ என்னங்க பண்ணுவா? இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரம் விட்டுட்டே போயிருப்பா. போய் தொலையட்டும், அதுக்கு தானே நானும் காத்து தொலைஞ்சிருக்கேன். இவ போய் தொலைஞ்சா என் பையன் வாழ்க்கை நல்ல நிம்மதியா இருக்கும். மாமா, ஓவரா பேசாதீங்க. நான் ஏன் விட்டுட்டு போகணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ இந்த வீட்டுக்கு வந்ததே தப்பு தான். சை, உன்ட்டெல்லாம் மனுஷன் பேச முடியுமா? ஏய் ராணி, நம்ம பிள்ளைய சாப்பிட விட்டு ரூம்ல கொண்டு போய் படுக்க போடு. காலையில பேசிக்கலாம். என்னதான் கத்துனாலும் ஒரு சில ஜென்மங்க போய் தொலைய மாட்டுதுங்க. சத்யா, அழாதம்மா, அழாத. எல்லாம் ஒரு நாளைக்கு மாறும். நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஏதோ நமக்கு இது ஏதோ கெட்ட நேரம் நினைக்கிறேன். அதனாலதான் நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுக்குது. இல்லத்த, இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். காலையில் விடியட்டும், நான் பேசிக்கிறேன். நீங்கள் போய் தூங்குங்கத்த. நான் விக்ரம சாப்பிட வச்சு படுக்க வச்சுக்கிறேன். இல்லைம்மா, நானும் வரேன். அவன் குடிச்சிருக்கான், உன்னை அடிச்சாலும் அடிச்சிருவான். வா. அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட
முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலீடு தள்ளாட உயிரில்லை எங்குதே குமரா உன்னை காணும் ஆசைத்தான் குருவா கண்ணோடு ஒளியில்லை வழிகாட்ட வாவா என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா விரைவாய் வருவாய் அழகா விளையாட ஓடிவா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ராதா சூப்பரா பாடுன போ. சரிம்மா, பூஜைலாம் முடிஞ்சுதா, வீட்டுக்கு போலாமா? ஆ சரிங்க பாட்டி. சரி, நான் முன்ன போறேன், நீங்க பின்னாடி வாங்க. எப்பா முருகா, காப்பாத்துப்பா. என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என் குடும்ப வாரிசு தலைச்சு நல்லபடியா பிறக்கணும். நீதான்ப்பா கூடயே இருக்கணும். அடடடடா பாட்டி, சாமி கும்பிட்டது போதும். முருகர் இங்கே தான் இருப்பாரு, எங்கே போக மாட்டாரு. நீ கார்ல ஏறி ராதா கூட்டிட்டு வரேன். நேரமாச்சு ஆஃபீஸ்க்கு எனக்கு. பரப்பான் அப்படியே. கோயிலுக்கு வந்தா எதுக்கிட்டே இந்த ஆம்பளைகளுக்கு அவசரமோ தெரியாது. சரி சரி, பார்த்து மொல்லமா கூட்டு வாடா. அதெல்லாம் நாங்கள் கூட்டிட்டு வந்துக்கிறோம். நீ கார்ல ஏறுறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துகிட்டு இருக்காத, மெதுவா ஏறு. டிரைவர் இருக்கான், அவன் கையை பிடிச்சிட்டே ஏறு, சரியா? அசிங்கப்படுத்துறதுலே இருப்பான் இவன். போடா ரவி, போலாமா? போலாமா? ஏய், பாத்துடி. பார்த்துதான் எந்திரிக்கிறேன், வாங்க போலாம். ராதா, இன்னைக்கு இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க, தெரியுமா? ஆஹா, கோயிலுங்க, அடக்கி வாசிங்க. ஆட, நிஜமா தாண்டி சொல்ற. நீ பாடின பாட்டு, உன்னோட சாரி, உன்னோட அழகு, கோயில் எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா, இன்னைக்கு அப்படியே அழகு கொட்டுது என் பொண்டாட்டிக்கு. என்ன விஷயம்? ஐஸ் வைக்கிறீங்க? உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகுது ரவி. அட போடி, கொஞ்சம் கூட அப்படியே வர்ணிக்க விட மாட்டியே. சரி பழகி, வா போலாம். தலையில ஒரே வலியா இருக்கு. என்ன ஏதோ ஒய்யாரமா படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பயந்தே போயிட்டேன். என்னது விக்கியா? என்ன இது? நான் ஏன் விக்கி மேல படுத்திருக்கேன்? இதெல்லாம் அவரு ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். நைட் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். என்ன இது? என் சாரியெல்லாம் எப்படி இருக்கு? ஐயோ, இவர் வேற படுத்திருக்காரு சாரி மேல. இது எப்படி எடுக்கிறது? பேசாம எழுப்பிடுவோமா? வேணாம் வேணாம், நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல.